சால்டோர்ஸில் இன்னும் ஸ்கெட்ச் கமாண்ட் மேனேஜரில் இருக்க டூல்ஸ் வச்சு சில எக்ஸசைஸ் ஸ்கெட்ச் டூல் எடுத்துக்கோங்க. இந்த பிளேனில் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆரிஜின் இங்கே இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க லோவர் லெஃப்ட் கார்னரில். ஏன்னா நம்ம இந்த குவாட்ரண்ட்டில் இந்த போர்ஷனில் நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக எல் சொன்னிங்கன்னா லைன் கர்சர் வரும். அந்த லைன் கர்சர் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சென்ட்ரல் லைன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதிலே சொன்னோம்ல, சென்ட்ரல் லைன் எதுக்காக மிரர் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா சிமெட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணோம், அந்த ரிலேஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் சென்ட்ரல் லைன் வேணும். இந்த லைன் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்க, இதை டைனமிக் மிரர் கொண்டு வரணும். இந்த ஸ்கெட்ச் டூல்ஸில் மிரர் கீழே டைனமிக் மிரர் ஒன்று இருக்கும். டைனமிக் மிரர் எனேபிள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி 2 ஹரிசாண்டல் லைன்ஸ் மேலேயும் கீழேயும் வரும். அது போன எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திடுவோம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ரஃப்பாக ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஸோ உங்கள் கவனிங்க. ஸோ இதான் ஒரு வேல்யூ இங்கேருந்து ஆரிஜின்லேயே என்றைக்கு எடுக்கணும்னு இல்லை, அதனால தான் நான் வித்தியாசமாக இந்த எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஹரிசாண்டலாக இதுவரை ஆங்கிள் இன்வால்வ் ஆகலை, இப்போ நான் வந்து ஆங்கிளும் சொல்கிறேன். சரியா? ரைட். ஸோ அளவெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்குவோம் என்ன வரணும் என்ன அப்படின்னா. நமக்கு ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டு எதுலேயுமே ரிலேஷன் ஆட் ஆகாத அளவுக்கு ஒன்று கொடுத்துருங்க. எக்ஸஸை தாண்டி நீங்கள் போடாது, போனால் அது வரும். அதனால் அப்படியே விட்ருங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இதில் ஒரு சர்க்கிள் போட போகிறோம். இந்த சர்க்கிள் அதே மாதிரி இங்கே வந்துடும். இவ்வளோதான் ப்ரொஃபைல், இவ்வளோதான். பட் இதில் டைமென்ஷன் ஆட் பண்ணும், ரிலேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லி டிஃபைன் கொண்டு வரது மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது என்ன சொல்கிறோம், ஓவரால் ஸ்மார்ட் டைமென்ஷன் டூல் எடுங்க. இந்த இடத்துல இருந்து ஓவரால் டைமென்ஷன் இங்கேருந்து இந்த வரையும் இருக்கக்கூடிய ஓவரால் டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 68. என்றைக்குமே ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. சாலிட்வொர்க்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை டைமென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மித்தது ஈஸியாக இருக்கும். இல்லைனா திருப்பி அன்டூ பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதை 68 அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரீசைஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதிலிருந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 6ன்னு கொடுத்துருக்கான். இந்த வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்கான். அண்ட் தென் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த லைனையும் இந்த லைன், இப்போ இந்த லைனை தொட்டோடனே இதுக்கான லென்த் வரும், கண்டுக்காதீங்க, அப்படி தான் வரும். சார் ஆங்கிள் வேணும், ஜஸ்ட்டு இந்த லைனை தொடுங்க, இந்த இதோட லென்த் வரும், கண்டுக்காதீங்க. அப்படியே நீ என்ன பண்ணிடுங்க, இந்த லைனையும் நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறோன்னா 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேயா? ஸோ இதில் 45 டிகிரி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இந்த ரெண்டுக்கான ஹரிசாண்டல் லென்த்து நல்லா கவனிங்க. இது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த வெர்டைசஸில் கிளிக் பண்ணோம், மறந்துடாதீங்க, லைனில் எடுக்காதீங்க. இப்படி எடுத்து இந்த வேல்யூ சொன்னீங்கன்னா 6 வரும். சார் இப்போ என்ன சார், அதை நீங்கள் டைமென்ஷன் பண்ணும்போதே மேக் டைமென்ஷன் ட்ரிவன் அப்படின்னு ஒரு இது வருது, ஓவர் டிஃபைன் ஆகிருக்கு, அது தேவையில்லைன்றான். புரியுது இல்லையா? அந்த டைமென்ஷன் சில டைம் அது நமக்கு தேவை இருக்காது. நம்மளாம் என்னென்னு நினச்சிக்குவோம், ஓ அங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம டைமென்ஷன் பண்ணோம், அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஆட்டோகேட்லேருந்து இங்கே கொஞ்சம் மாறும், அதுக்காக அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சார் இன்னும் அண்டர் டிஃபைன் இருக்குது, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் திரும்ப சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. என்ன இருக்குது சார், இந்த லென்த் எவ்வளோன்னு சொல்லலை சார். ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுங்க, இந்த லென்த்தை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அது எவ்வளோ வரணும், 18 அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஏரியா பூரா ஃபுல்லி டிஃபைன். எந்த ஏரியா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது பூரா ஃபுல்லி டிஃபைன்னு வந்துடும். சார் மேலே இருக்குது, அது நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். அதை இந்த வேல்யூ 15 கொடுத்துருக்கான், அப்படியே எடுத்துக்கோங்க. 18 இருக்குது, நீங்கள் 15 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். தென் இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸில் இருந்து இங்கே கவனிங்க, பேஸில் இருந்து இதோட மொத்த ஹைட்டு இருக்கு இல்லையா, இது வந்து 45, அந்த வேல்யூ 45 கொடுத்துருக்கான். சார் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி சைடில் இருக்க லைன்ஸோ ஏதாவது வந்து
அண்டர் டிஃபைன்ட் ஆயிருந்தால் என்ன அர்த்தம்னா ஹரிசாண்டல் வித்து கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இது வந்து நம்ம இன்னும் வந்து சரியாக டிஃபைன் பண்ணல. எங்கே டிஃபைன் ஆகலை? இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. நல்லா கவனிங்க, என்ன ரீசன்? இந்த 2 லைனும் இவ்வளோ லென்த்துன்னா கிளியர் கட்டாக சொல்லிட்டோம் 68ன்னு. அதனால இந்த போர்ஷனை நீங்கள் எதையுமே மாடிஃபை பண்ண முடியாது. பட் இங்கே வந்து இந்த வெர்டைசஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். அதனால் அதை ஃபுல்லி டிஃபைன் கொண்டு வரதுக்கு நமக்கு நல்லா தெரியும். இது இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்னா, இதோட சைஸை ரீசைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வேல்யூ மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் வேல்யூ போட்டிங்கன்னா போதும். 48 அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இங்கே 2 இஷ்யூஸ் இருக்குது சார். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளை நம்ம டிஃபைன் பண்ணோம். என்ன வேணும்? ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், ப்ளஸ் டயா சொல்லணும். எதுலேருந்து எது ஆஃப்செட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஹரிசாண்டலாக இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த லைனுக்கும் நல்லா கவனிங்க, இந்த சென்டரை தேடிட்டு அதில் கிளிக் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் பெரிமீட்டரில் கிளிக் பண்ணாலே அந்த வேல்யூ வந்துடும். இது 20 அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸு 20ன்னு சொல்லியிருக்கான். அப்போது இதே அளவுக்கு அந்த சைடும் 20 வந்துடும். கரெக்டா? ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கான்? இதில் இருந்து இன்னொரு வேல்யூ கொடுத்துருங்க. இப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அது என்ன கொடுத்துருக்கானா, இந்த பேஸில் இருந்து இந்த சென்டர், அந்த சென்டரில் கிளிக் பண்ணணும்ல, சர்க்கிள் மேலே எங்கேயாவது கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஒரு வேல்யூ வரும். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 35 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லி டிஃபைன் வந்திருக்கணும். ஏன் இன்னும் இல்லை? ரொம்ப சிம்பிள். என்ன பிரச்சனையாக இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்கணும். அதாவது டைமென்ஷன்லாம் கரெக்டாக, இது வந்து சென்டருக்கு நேராக இருக்கணும். இது இன்டர்மீடியட் டைமென்ஷன் இங்கேயும், ஓவரால் டைமென்ஷன் வெளியே இருக்கணும். மாற்றி வச்சிடாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஃபிக் கிளாஸ் போகும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து டயா மட்டும் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சரி, ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து இதில் கிளிக் பண்ண உடனே டயா வரும். அந்த டயா எவ்வளோன்னா 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைன் வந்துடும். இதோட இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கும். இன்னும் நிறைய தேவை இருக்குது. என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்னர் ரெக்டாங்கிள் இதை பற்றியெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் போட முடியாது. கான்செப்டை மட்டும் சொல்லிடுவோம். 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் ஒன்று இருக்கு இல்லையா, கொஞ்சம் கஷ்டமானது. அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நம்ம பார்த்துக்கணும். டுட்டோரியல் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு அதில் லைவாக நாங்கள் பண்ணி காமிச்சிடலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச் இதை கொடுங்க, இதை விட்டு வெளியே வந்துடும். Ctrl 7 சொல்லுங்கள். ஸோ ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கும். இது பூரா எக்ஸ்ட்ரூட் தான். இனிமேல் நடத்துகிறது ரிவால்வும் நடத்தும். ரிவால்வ், அதுக்கடுத்து ஸ்விஃப்ட் பாஸ் பேஸு, அதுக்கடுத்து பவுண்ட்ரி பாஸ் பேஸு. ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துரும். நிறைய இருக்குது. சால்ட்வர்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதை எடுக்கும்போது நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இதில் கிளிக் பண்ணி பழகாதீங்க. ஃபீச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ என்ன ஆயிரும், இந்த சைடு வந்துடும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். எண்டு கண்டிஷனில் மிட் பாயிண்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு இது 10 இருக்குது, 20 இல்லை 15 எது வேணுமோ அந்த வேல்யூ, சும்மா உங்களுக்கு அது புரியுறதுக்காக. அடுத்த எபிசோடில் ரிவால்வ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.